சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. செலவு தந்த செய்யான் வாழியே, இன்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த செய்யான் வாழியே, இன்றும் அவர் குடும்ப வாழியே. இன்றும் அவர் வாழியே, இன்றும் அவர் வாழியே, இன்றும் அவர் வாழி வாழியே. இன்றும் அவர் வாழியே, இன்றும் அவர் வாழியே, இன்றும் அவர் வாழி வாழியே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோல் மாலே மணிவண்ணா, செவ்வடி செல்வியாகும் அடியோடு நின்னோடு வீழ்ந்து ஆயிரம் பல்லாண்டு வடிவானின் பல மாடினில் வாழ்கிற மகையும் பல்லாண்டு வடிவான் ஜோதி சுடர் பல துறையும் ஆடியும் பல்லாண்டு படைப்போருக்கும் கன்யமும் பல்லாண்டு வாழி திருவாழி ஒளிப்பிள்ளை மாதளவால் வாழும் மணவாளன் மாமுனியன் வாழியவன் மாறும் திருவாய் மொழிப்பிள்ளை மாநிலத்தோர் செய்தாமரை நாளினை வாழியை வேலை வாழி திருநாளில் வாழியை துய்யுமாறும் மூநூலும் வாழியை சுந்தர திருத்தோழை வாழியை கையிலேந்திய முப்போலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணிலை வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ்வாழ வாழியை அடியார் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க. இந்த மணவாள மாமுனி இன்னொரு நூற்றாண்டு மணவாள மாமுனி இன்னமும் நூற்றாண்டு இரும். என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ, உன்னை போல் பிழைவர் வருவார் எல்லாரும் உண்டோ. அனைத்துக்கெல்லாம் வாழ பிறந்த ஏகாந்த மாமுனிகள் இந்த ஏழை திரையே நடிகே ராமானந்த சாஸ்தா இன்றைய திருப்பாவை பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வரலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி,
என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்ல எம்பெருமானுடைய பல அவதாரங்களினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே வாமன அவதாரத்தை பற்றி பேசி இருக்கிறார். இருந்தாலும் இதில் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. எம்பெருமானை இவர் போற்றி கொண்டே வருகிறார். எதற்காக போற்றணும்? எவ்வளவோ வீர தீர சாகச பராக்கிரம செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறாய், அதற்காக நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுவது போல இந்த பாடல்ல சொல்றார். அன்றைக்கு உலகளந்தாயே, அப்படி உலகளந்த பெருமானே உன்னை நான் போற்றி பணிகின்றேன். உலகை மட்டுமா நீ அளந்தாய்? ராவணனை வென்ற மிகப்பெரிய வீரனும் நீதானே அப்படின்னு ராம அவதாரத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி சொல்லுகிற போதும் ஆண்டாள் நாச்சியார் மிக மகிழ்ச்சி அடைவார். குறிப்பாக எம்பெருமானுடைய பல அவதாரங்களையும் இந்த பாவை பாடல்களுக்கு உள்ளேயே சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நாம் அதை பற்றி பார்த்தோம். நரசிம்மமூர்த்தியை பற்றி சொன்னார், வாமனமூர்த்தியை பற்றி சொன்னார். இப்போ வாமனரையும் சொல்லி ராவணையும் சொல்கின்றார். ராமபிரானுடைய தோள் ஆற்றல் எவ்வளவு உயர்ந்தது! மிகப்பெரிய வீரனாகிய ராவணேஸ்வரனையே வென்றது ராமனுடைய அற்புதமான திருத்தோள்கள். அப்படிப்பட்ட அருமையான அந்த ராமபிரானை நான் போற்றி பணிகின்றேன். சரி, அது மட்டுமா சொன்னார்? கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அவர் என்னெல்லாம் வீரதீர சாகசங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இங்கே வரிசைப்படுத்தி காட்டுகின்றார். சகடாசூரனை வென்றதும் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படிப்பட்ட சகடாசூரனோட சேர்த்து வத்சாசூரனையும் அழித்தவன் நீதானே. ஆக இந்த அசுரர்களை எல்லாம் அழித்த கண்ணா, உனக்கு என்னுடைய வணக்கம், உன்னை நான் போற்றுகின்றேன். அதற்கப்புறமும் கிருஷ்ணர் செய்த அந்த அற்புத லீலைகளை எல்லாம் சொல்றார் பாருங்க. கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவன் நீ. உயிரினங்கள் எல்லாம் துன்பப்படுகிறது என வந்தபோது அந்த கோவர்த்தனம் என்கின்ற மிகப்பெரிய மலையையே தூக்கி அவர்களுக்கு குடையாக்கி அதற்கு கீழ் அந்த ஆத்மாக்களை எல்லாம் தஞ்சமடைய செய்தாயே கண்ணா, அதற்காக உன்னை நான் போற்றுகின்றேன். இப்படி எல்லோருக்கும் அடைக்கலம் தந்த எம்பெருமானே கண்ணபரமாத்மா, உன்னை நாடி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். ஞானியர்கள், மகான்கள், மனிதர்கள்னு எல்லா உயிரினங்களும் வந்திருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் காட்டிய இரக்கத்தை கொஞ்சம் எங்களுக்கும் காட்டு அப்படின்னு எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எதற்காக? இறைவனிடத்துல நீ அதை செய்தாய், இதை செய்தாய், அவங்களை அப்படி காப்பாத்தினா, இவங்களை எப்படி காப்பாத்தின அப்படின்னு சொல்லணுமா? அப்படின்னா அதை சொல்லித்தானே நம்மளுக்கு உதவி செய்யணும் கேட்க முடியும். ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லார்கிட்டையும் நன்கொடை வாங்கி பண்றாரு. ஒரு நண்பர்கிட்ட போய் நன்கொடை கேட்கும் போது அந்த நண்பர்கிட்ட போன உடனே நீ நன்கொடை கொடு அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. ஏப்பா அன்னைக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினில, அது மாதிரி இந்த கோயிலுக்கும் கொஞ்சம் பணம் கூட. அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சில, அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ண பாரு, அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணு. இப்படி சொன்னா தானே அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்போ எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அவர் எப்படி சொல்றாரு? நீ அங்க அப்படி கருணை காட்டின, இங்க கருணை காட்டின, இங்க கருணை காட்டினா என்ன அர்த்தம்? எனக்கும் அந்த கருணையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இறைவனை போற்றுவதற்கு காரணம், இறைவனை போற்றினால்தான் அவருடைய பெருமை அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இப்படி பெருமை படைத்த உன்னுடைய பட்டியல்ல எனக்கும் ஒரு இடம் கிடைக்க கூடாதா? என்னையும் நீ கடை தேற்றினால் அது உனக்கு இல்லை, எனக்குத்தான் பெருமை அப்படிங்கிறத தான் இதில் ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்து காட்டுகின்றார். உங்ககிட்ட என்ன இருக்கும்? திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம், வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம், வாழ்த்திரத்தே கேட்டார் வழங்கிடும் தெய்வம், வாழ்த்திரத்தே கேட்டார் வழங்கிடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம், மண்ணு புகழ்
மறுவுகின்ற தெய்வம், மண்மகளும் மலர்மகளும் மறுவுகின்ற தெய்வம், தென் பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம், தென் பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம், ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம், ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம், திருமலை தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம், திருமலை தெய்வம். கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம், கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம், கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம், கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம், சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்குகின்ற தெய்வம், சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்குகின்ற தெய்வம், சாரங்க பாடுகிறது பார்ப்புகழும் தெய்வம், சாரங்க பாடுகிறது பார்ப்புகழும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம், திருமலை தெய்வம், தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம், திருமலை தெய்வம். ഏതൊരാള് മനസ്സ് വിഷമിച്ചാലും ഏതൊരാൾക്കൊരു പ്രശ്നം വന്നാലും അത്ര കാലം സ്നേഹത്തോടെ കൊണ്ടു നടന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരിക്കലെങ്കിലും അദ്ദേഹത്തിന്റെ നാമം സ്നേഹത്തോടെ എന്റെ ഗുരുവായൂരപ്പ എന്ന് ഒരിക്കലെങ്കിലും വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ ചുമലിൽ ഒരു കൈ വന്ന് വീഴുമെന്ന് ഉറപ്പായിട്ട് വിശ്വസിച്ചു. ഞാൻ ഗുരുവായൂരപ്പന്റെ നാമത്തിലാണ് നിങ്ങളോട് പറയുന്നത്. ഭഗവാനെ നിങ്ങൾ ഒരു സെക്കൻഡ് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അദ്ദേഹത്തെ നിങ്ങൾ സ്നേഹിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, ഒരൊറ്റ നിമിഷം ഭഗവാനെ നിങ്ങൾ പ്രേമത്തോടെ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, നിങ്ങൾക്കൊരു വിഷമം വരുമ്പോ, നിങ്ങൾക്കൊരാപത്ത് വരുമ്പോ ഭഗവാൻ നിങ്ങളുടെ മുമ്പിലുണ്ടാവും. അത് 4 കൈയുള്ള വിഷ്ണുവായിട്ടോ ഓടക്കോയിൽ വായിക്കുന്ന കൃഷ്ണനായിട്ടാണെന്ന് വിചാരിക്കരുത്. പല രൂപത്തിൽ, പല രീതിയിൽ, പല ചിന്തകളിൽ ഗുരുവായൂരപ്പൻ നിങ്ങളുടെ മനസ്സിലുണ്ടാവും. Hey,